திமுக குற்றச்சாட்டு. மணிப்பூர் சிஆர்பிஎஃப் வீரர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சக வீரர்கள் 2 பேர் உயிரிழப்பு. துப்பாக்கிச் சூடு நடத்திய வீரரும் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை. அடுத்த 2 ஆண்டுகளில் 4 லட்சம் எலக்ட்ரிக் வாகன சார்ஜிங் மையங்கள் அமைக்க டாடா மோட்டார்ஸ் திட்டம். பெருநகரங்கள், தேசிய நெடுஞ்சாலைகளில் சார்ஜிங் வசதியை எளிமையாக்க முடிவு. உலக அளவில் விற்பனை குறைந்தாலும் இந்தியாவில் சந்தையை தக்கவைக்கும் சர்வதேச நிறுவனங்கள். கூல்ட்ரிங்க்ஸ் முதல் ஐபோன்கள் வரை அதிகரிக்கும் விற்பனை. அதர்வா நடிக்கும் புதிய படத்திற்கு இதயம் முரளி என தலைப்பு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. பெல்ஜியத்தில் ஆளும் அரசை கண்டித்து மக்கள் போராட்டம். ஓய்வூதிய திட்டத்தில் சீர்திருத்தம் கொண்டுவரும் அரசுக்கு எதிர்ப்பு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேம்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கு டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கை சந்தித்து பேசிய பிரதமர் மோடி விண்வெளி ஆய்வு, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இந்திய வம்சாவளி தொழிலதிபர் விவேக் ராமசாமி, அமெரிக்க உளவுத்துறை தலைவர் துளசி காப்பட், அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ஸ் உள்ளிட்டோரை சந்தித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து வெள்ளை மாளிகைக்கு சென்ற பிரதமர் மோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கட்டித் தழுவி வரவேற்றார். ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அமெரிக்க அதிபராக 2ஆம் முறையாக ட்ரம்ப் பதவியேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த மோடி, ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு மேலும் வலுப்பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். राष्ट्रपति ट्रंप के साथ आने वाले 4 वर्ष हम भारत अमेरिका के संबंधों की गति में. செய்தியாளர் சந்திப்பில் பிரதமர் மோடியை தனது மிகச்சிறந்த நண்பர் என குறிப்பிட்ட டொனால்டு டிரம்ப் தன்னை போலவே இந்திய பிரதமர் மோடியும் நாட்டுப்பற்று மிக்கவர் என பாராட்டினார். 2வது நாளாக கட்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரையோ அவரது ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களையோ குறிப்பிடுவதை தவிர்த்தார். மேலும் அதிமுக கடந்த தேர்தலில் தோல்வியடைந்ததற்கு சில துரோகிகளே காரணம் எனவும் விமர்சித்தார். யார் அந்த துரோகிகள்?